அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, யாசிப்பதற்கு யாருக்கு அனுமதி உள்ளது? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கபீசா பின்த் முகாரிக் அல் ஹிலாலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்கிற கிதாபிலே 1887வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கபீசா பின்த் முகாரிக் அல் ஹிலாலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் ஒரு தேவைக்கு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், ஒரு தோழர் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி நான் பொறுப்பெடுத்து கொண்டேன். அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக நான் பொறுப்பெடுத்து கொண்டேன். ஆகையினால அவருடைய இழப்பீட்டு தொகையை உங்களிடம் பெறுவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். ஏதாவது கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய அந்த நபருடைய கடனை நான் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அல் ஹிலாலி ரதியல்லாஹு அன்ஹு வந்து நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியினிடத்தில், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தர்ம பொருட்கள் நம்மிடம் இருக்கிறது, அதில் கொஞ்சத்தை எடுத்து நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் இருக்க செய்துவிட்டு அந்த சஹாபி இடத்துல ஒரு 3 விஷயத்தை கூறுகிறார்கள். கபீசா, உங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்லித்தரேன். அதாவது, யாருக்கு யாசிப்பதற்கு அனுமதி உண்டு, யாரிடத்துல போய் தேவையை கேட்கணும் என்பதற்கு சில அனுமதி உண்டு. அப்படி ஒருவருடைய சுமையை தீர்ப்பதற்காக வேண்டி, ஒருவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி பொறுப்பெடுத்து கொண்டு ஒருவர் நிற்கிறார், அவரால் அதை நிவர்த்தி செய்ய முடியவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடனை அல்லது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நீங்கள் ஒரு இடத்துல வந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து யாசிப்பதற்கு அனுமதி உண்டு. ஆனால் ஒருவருடைய தேவை முடிஞ்ச பின்பு அவருடைய பெயரை சொல்லி மறுபடியும் அதே தொடர்கதையாக யார் வைத்துக் கொள்கிறார்களோ அது அவர் மீது ஏற்றமுடையதல்ல என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து இரண்டாவதாக சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இயற்கையினால் பாதிக்கப்பட்டு, இப்போ இயற்கை சீற்றம், உதாரணமாக மழையினால் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க முடிகிறது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க முடிகிறது, சுனாமியால் பார்க்கப்பட்டவர்கள், இப்படி ஏதாவது ஒரு வகையில் இயற்கை பேரழிவுகளால் கஷ்டப்பட்டு வீடுகளை இழந்த, உடைமைகளை இழந்த, செல்வத்தை இழந்த எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவுவதற்காக வேண்டி சில பேர் முன்னாடி வர்றாங்க, வந்து சமுதாயத்திட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஊரில் பாதிப்புகள் இருக்கிறது, நீங்கள் உதவி செஞ்சால் அதை கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு உதவி கேட்க வருகிறார்கள். பாருங்களேன், அந்த இயற்கையின் சீற்றத்தினால் அழிந்துவிட்ட அந்த மக்களுக்கு உதவி கேட்பதற்காக வேண்டி யார் வருகிறார்களோ, யார் பிறரிடத்தில் உதவி கோருகிறார்களோ அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். எப்போது வரை என்று சொன்னால், அந்த தேவையுடையவர்களுடைய தேவைகள் நிறைவேறும் வரை அவர்கள் கேட்டால் கொடுங்கள். அவர்களின் தேவை பூர்த்தியான பின்பும் அவர்கள் தொடர்கதையாக வந்து கேட்டால் கொடுக்காதீங்க. அப்போ இயற்கை பேரழிவினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது வந்து உதவி என்று கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார். மூன்றாவதாக, வறுமைக்கும் வறிய நிலைக்கும் தள்ளப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபரையோ குடும்பத்தாரையோ நீங்கள் சந்தித்தால், அல்லது அவர்கள் யாரேனும் வந்து உங்களிடத்தில் உதவி என்று கேட்டு வந்தால் அவர்களுடைய யாசகத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள். அவர்களுடைய யாசகத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து அவர்களின் தேவையை அறிந்து, அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, உணவுகள் தேவையா, அல்லது உடைமைகள் தேவையா, அல்லது பொருளாதாரம் தேவையா, என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை கொடுத்து அவர்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். அப்படி பூர்த்தி செய்து விடுகிற பொழுது
அல்லாஹ் உங்களின் தேவைகளை இலகுவாக பூர்த்தி செய்வான் என்று இந்த 3 விஷயங்களை கபீசா ரலியல்லாஹு அன்ஹு அவனிடத்துல சொல்லி, நீங்க இன்னொருவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வந்து என்னிடம் கேட்டு வந்திருக்கிறீங்க, இதோ அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு பொருட்களை தருகிறேன், நீங்கள் கொடுத்து விடுங்கள், கொடுத்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து அவர்கள் நல்ல நிலையில் உண்டாகிவிட்டால் அடுத்து கேட்பதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். அருமையானவர்களை, இன்றைக்கு அதிகமான இடங்களிலே தன் தேவைகள் முடிந்து விட்டாலும் கூட கேட்கும் வழக்கமுடைய யாசகர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த துனியாவில் வாழ்கிற நாம் ஏழைகளாக வாழ்கிறோம் என்று சொன்னால், வறியவர்களாய் வாழ்கிறோம் என்று சொன்னால், அதற்காக இறைவனிடத்தில் முதன்மையாக நாம் பிரார்த்தனை செய்வோம். இறைவா, என்னை ஏழையாக வாழ்வதை விட்டும் வறியவனாய் வாழ்வதை விட்டும் பாதுகாத்து விடு. இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் எனக்கும் பொருளாதாரத்திலே மேன்மையை கொடுத்தால் நானும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுவேனே. இறைவா, பேராசையில் நான் உன்னிடத்தில் கேட்கவில்லை, மாறாக தர்மம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே நானும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும், அதன் மூலமாக நன்மைகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே கேட்கிறேன். இறைவா, எனக்கும் பொருளாதாரத்தில் மேன்மையையும் எனக்கு நல்லதொரு வாய்ப்பையும் வழங்குவாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.